ஹலோ வணக்கம். ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு புதுசாக நிறைய ஐட்டம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா? சாப்பாடு ஐட்டம் என்னென்ன சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். சோள தோசை, ரவா தோசை, கேஷ்யூ ரவா தோசை, அப்புறம் மஞ்சள் கலரில் இருக்குமே அது என்னது மஞ்சள் கலர் இட்லி, அப்புறம் ரவா இட்லி. இதெல்லாம் கம்பெனி போட்டு ஒரு பேக்கில் வச்சுருப்பான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க. 2, 3 கூட வாங்கிக்கோங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்கூலோ காலேஜ்லேயோ எக்ஸாம் எழுதுறீங்களா? 10th காலேஜ் முடிகிற வரைக்கும் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? நீங்கள் போகும்போது 1 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. கூட மோர், ஹார்லிக்ஸு இருந்தால் அதையும் பாதி தண்ணி பாட்டிலில் பாதி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஃப்ளாஸ்க் மாதிரி உள்ள ஐட்டத்தில் எடுத்துகிட்டு போங்க. அந்த காஃபி, டீ, போர்டு, ஹார்லிக்ஸ் எதாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. ஸ்கூலுக்கு போகும்போது 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. சரியா? காலேஜ் போக 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் தான் கொடுக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அது சட்டப்படி குற்றம், எல்லாமே தெரியும். மீறி யாராச்சும் தண்ணி குடிச்சிக்கிறேன்னு சொல்லி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. போலீஸ் மாதிரி இருக்க எந்த இடத்துக்கு போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. போலீஸ் பத்திரிக்கை மாதிரி எந்த பத்திரிக்கையிலும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இதுதான் சட்டப்படி குற்றம். நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போனால் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அடுத்தவங்க குடிக்க விட்டு டீச்சர் வேடிக்கை பார்த்தாங்கன்னா அது சட்டப்படி குற்றம். சரியா? தண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கள் எக்ஸாம் எழுத குடிச்சுவோங்க. சில ஸ்கூல் காலேஜில் லூசை மீறி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் குற்றம். அப்படி மீறி பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் பத்திரிக்கையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. சரியா? அதாவது நீங்கள் எல்லா பேனா பென்சில் எடுத்துகிட்டு போங்க. உங்கள்கிட்ட யாராச்சும் ஓசி கேட்டாலும் கொடுக்காதீங்க. சரியா? டீச்சர் கேட்டாலும் கொடுக்காதீங்க. சரியா? அப்புறம் எக்ஸாமுக்கு பேனா பென்சில் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? எக்ஸாமுக்கு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி இப்போ இருந்தே அதுக்கான பேக்கெட் மணி சேர்த்து வைங்க. டெய்லியும் ஒரு 30, 40, 50, 100 சேர்த்தா கூட நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது யூஸ் ஆகும். சேர்த்து வச்சுட்டு எக்ஸாமில் போய் அதை எக்ஸாம் எழுதிக்குவாங்க. பசங்களாம் உங்களை அதை அவசரத்துக்கு ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. சூழ்நிலை வரும்போது சேர்த்து வைங்க. நீங்களும் எக்ஸாம் போகும்போது ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் குடிக்கணும்னு எடுத்துக்கோங்க. தண்ணி பாட்டில் எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும்னா மினிமம் 80 ரூபா பாட்டில், 620, 200, 260 பாட்டில் இருக்குது. அந்த தண்ணி பாட்டில் வாங்கி அதில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் எழுத போய் குடிக்க வச்சுக்கோங்க. சரியா? மறந்துடாதீங்க. எக்ஸாம் எழுத போது உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் டீச்சரோ யாரோ உங்கள் தண்ணியை குடிக்க அனுபவிச்சாலும் அது சட்டப்படி குற்றம். சரியா? மீறி அப்படி குடிக்க வச்சாங்கன்னா சரி, உங்கள்கிட்ட கேட்காம பெர்மிஷன் இல்லாமல் எடுத்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்க பத்திரிக்கையிலையோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ காட்.